மாணவனுக்கு விஷம் கொடுத்து கொன்ற வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது நீதிமன்றம். விவரங்களோடு செய்தியாளர் மகாராஜ பாண்டே இணைகிறார். மகாராஜ பாண்டே, வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்றம் தரப்புல இப்ப என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக காரைக்கால் நகர பகுதியான நேரு நகரில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த நேரு நகர் ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் மாலதி தம்பதியின் மகன் பாலமணிகண்டனுக்கு தன்னுடன் படிக்கும் சக மாணவியின் தாயார் தன் மகளை விட நன்றாக படித்து முதல் மதிப்பெண் எடுப்பதன் காரணமாக பாலமணிகண்டனை கொலை செய்யும் நோக்கில் 2/9/2022 அன்று குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்து பாலமணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்த சகாய ராணி விக்டோரியா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இது குறித்து விசாரணை காரைக்கால் நீதிமன்றத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் செல்வமுத்துக்குமார் சாமி ஆஜராகி குற்றவாளி சகாய ராணி விக்டோரியாவுக்கு தூக்கு தண்டனை அளிக்குமாறு வாதாடினார். வாதத்தை கேட்ட நீதிபதி தூக்கு தண்டனை கொடுக்கும் அளவுக்கு இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை என்று தெரிவித்து சகாயராணி விக்டோரியாவுக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 20,000 அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பை வழங்கினார். இந்த சம்பவம் காரைக்கால் பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.